சார் ராமதாஸ் அவர்கள் நெறைய பிரஸ் மீட்ல சொல்ற விஷயம், குறிப்பா அவங்களோட தாயார் மேலேயே பாட்டில வீசினார் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். சமீபத்தில ஒட்டு கேட்பு கருவி இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தார். ஆனா, அந்த ஒட்டு கேட்பு கருவி தொடர்பாக போலீஸுடைய விசாரணைக்கு ராமதாஸ் அவர்கள் ஒத்துழைக்கல அப்படின்ற ஒரு செய்தி வருது. அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெறும் அன்புமணிய மொத்தமா கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில ராமதாசும் ஒரு அரசியல் செய்றாரா இந்த இடத்துல? இல்ல அதாவது நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நாட்டு மக்களிடத்திலே உண்மையை எடுத்து வைக்கிற வேலையை செய்கிறார். அதே நேரத்தில் காவல்துறைக்கு சென்று தன்னுடைய கட்சிக்கு தீராத களங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள அவர் தயாராக இல்லை. சார் ஒரு கட்சியினுடைய நிறுவனர, கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் ஒருவர், மகன்றத விட்டுருங்க, தந்தைன்றத விட்டுருங்க. பேசுகிற செய்திகளை ஒட்டு கேட்பதற்காக ஒரு கருவிய பொருத்தி இருக்காருன்னா, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். உளவு பார்ப்பது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது சார். அண்மையில மதிமுகல கூட எங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு. மல்லை சத்யா யாரோடெல்லாம் பேசினாருன்னு வைகோ பேசினாரு. எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை அது. கருத்துரிமைக்கு காப்புரிமை பெற்றேன் என்று சொல்பவர்கள் இப்படி செய்யலாமா? அப்போ தமிழ்நாட்டுல, தமிழ்நாட்டு அரசியல் எப்படி கெட்டுப்போய் கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒட்டுக்கேட்பு கருவியை ஒரு தலைவருடைய வீட்டில் பொருத்தி, அந்த தலைவர் என்ன பேசுகிறார், யாரிடத்தில பேசுகிறார்ங்கிற சம்பவம் இருக்குல்ல, இத நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும்னு முடிவு பண்றார் ராமதாஸ். எனவே நாட்டு மக்களுக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். அதே வேளையில் காவல்துறைக்கு போனா யார் வச்சாங்கன்னு தெரியும். விசாரணையில கண்டுபிடிப்பாங்க. அதன் மூலமாக அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு நெருக்கடி, கட்சிக்கு ஒரு நெருக்கடி. எனவே இது கட்சி அம்பலப்பட்டு போக வேணாம். இப்படி நடந்தது. நாட்டு மக்கள்ட்ட சொல்ட்டோம். நாட்டு மக்கள் இனிமே முடிவெடுக்கட்டும். கட்சியினுடைய தொண்டர்கள் இனிமே முடிவெடுக்கட்டும். இத்தோடு இந்த பிரச்சனைய முடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஜென்டில்மேன் மூவ்ன்னு நான் பார்க்கிறேன். ஒரு நாகரிகமான நகர்வு என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏன் காவல்துறைக்கு போணும்? அப்படி காவல்துறைக்கு போகணும்ன்ற நோக்கம் இருந்திருந்தா, அவர் வேறு வேறு வழியில காவல்துறைக்கு போயிருக்க முடியும். எத்தனையோ வழிகள்ல போயிருக்க முடியும். இது ஒன்றுதான் என்பது அல்ல. எத்தனையோ நடவடிக்கைகளை காவல்துறை இடத்திலே போயிருக்க முடியும். ஒரு கட்சியினுடைய விவகாரம் காவல் நிலையத்தில் தீர்த்து வைக்கப்பட வேண்டியது அல்ல. ஒரு கட்சியினுடைய விவகாரம் தேர்தல் ஆணையத்தில் தீர்த்து வைக்கப்பட வேண்டியதல்ல. அது தொண்டர்கள் முடிவெடுத்து பொதுக்குழு, செயற்குழு போன்ற கட்சியினுடைய உட்கட்டமைப்புக்குள் பேசி முடிக்க வேண்டியது என்பதில் ஒரு மூத்த தலைவர் என்கிற நிலையில் ராமதாஸ் உறுதியாக இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன்.